அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழகத்தினுடைய வெப்பநிலையை 4 வகையாக பிரித்து ஒவ்வொரு காலத்திற்கும் 3 மாதமாக பிரித்து மிக தொன்மையான காலத்திலிருந்து இதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் நமக்கு தொல்காப்பியம் தொடங்கி கிடைக்கிறது. நல்ல பனிக்காலம், அதை தொடர்ந்து வரக்கூடிய மலர்களெல்லாம் மலரக்கூடிய வசந்த காலம், அதை தொடர்ந்து வரக்கூடிய கடுங்கோடை, கோடையை கடந்து வரக்கூடிய மழைக்காலம் என்று வெப்பநிலையை இப்படி மிக அழகான முறையிலே 4 வகையாக பிரித்து அந்த ஒவ்வொரு காலத்திற்கும் ஆன நிலைகள் எப்படி இருக்கும், என்ன விதமான மலர்கள் பூக்கும், இந்த காலத்திலே நீருக்கு எது ஆதாரமாக இருக்கும், இந்த வெப்ப காலங்களில் உண்ணக்கூடிய உணவு முறைகள் என்ன என்பனவற்றையெல்லாம் திட்டமிட்டு அதற்கு தகுதியான விழாக்கள், அதற்கு தகுதியான பண்டிகைகள் என்று நியமித்து ஒரு அழகான கால அட்டவணையை வைத்துக்கொண்டு அதை ஒட்டியே நம்முடைய பண்பாடும் வளர்ந்து வந்திருப்பதை பார்க்கலாம். இன்னும் ஒருபடி மேலே போய் தொல்காப்பியர் அந்த காலகட்டத்திலே நடக்கக்கூடிய உணர்ச்சிகள், அதனுடைய மாற்றம் அது எப்படி இருக்கும், தலைவன் தலைவி என்று வைத்துக்கொண்டு இலக்கியம் பாடும்போது காலமாற்றத்திற்கேற்றார் போலே அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், எப்படிப்பட்ட உணர்ச்சிக்கு எந்த வெப்பநிலை பொருத்தமாக இருக்கும் என்பது வரையிலும் ஆய்ந்து கூறியிருக்கிறார்கள். அந்த விதத்தில் சூரியனையும் சந்திரனையும் முன்னிட்டு மிக அழகான ஒரு கால அட்டவணையை தயார் செய்து அதற்கு ஏற்றார் போலே உழவு முதலிய தொழில்களையும் வகைப்படுத்தி கொண்டு இந்த காலத்தில் இதைத்தான் விளைக்க வேண்டும், இது விதைத்து இத்தனை மாதங்கள் ஆகும், சில வகைகளை மழை பெய்வதற்கு முன்பாக விதைப்பதும், சில வகைகளை மழை பெய்து முடிந்த பிறகு அந்த ஈரமண்ணிலே விளைப்பதும் என்றெல்லாம் வகைப்படுத்தி பாரம்பரியமான உழவு முறை கூட இங்கே இருந்து வர பார்க்கிறோம். அந்த விதத்தில் கோடை காலம் என்பது சித்திரை வைகாசி அது இரண்டும் சந்திக்கக்கூடிய காலத்தில் தொடங்கி ஆனி மாதம் வரையில் இருக்கும். ஆடி மாதத்தில் நல்ல காற்றடித்து அதை தொடர்ந்து ஆவணி புரட்டாசி மாதங்களிலே மழை பெய்யும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த கோடை காலத்திலும் கூட அதீதமான வெப்பம் நிலவக்கூடியதாக ஒரு 21 நாட்களை கணக்காக சொல்லி அந்த 21 நாட்களும் அதீத வெப்பம் கடுங்கோடையாக இருக்கும் என்ற கருத்தில் அதை அக்னி நட்சத்திர காலம் என்று கூறி வருவதையும் பார்க்கிறோம். சாதாரணமாக அக்னி நட்சத்திர காலத்திலே சுபகாரியங்கள் கூட விலக்குதல் என்பது சில மரபுகளிலே இருக்க பார்க்கிறோம். அப்படி என்ன நடந்தது அந்த அக்னி நட்சத்திர காலத்தில்? இதற்கு எதனாலே இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தை அக்னி நட்சத்திர காலமாகவும் கூறி வருகிறோம்? இந்த பெயரில் ஏதேனும் நட்சத்திரம் உண்டா என்பன போன்ற கேள்விகள் நம்மிடையே இருக்கலாம். அதற்கு விடை காணும் விதமாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி நமக்கு வாய்த்திருக்கிறது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை என்று தொடங்கி இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் நமக்கு சந்திரனோடு கூடி இந்த 27 நட்சத்திரங்களையும் வைத்துத்தான் மாத காலம் கூட கணக்கிடப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அக்னி நட்சத்திரம் என்பது அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் போலே ஒரு நட்சத்திரமா என்று கேட்டால் அப்படி இல்லை. நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்களுக்கு அக்னியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்படியான ஒரு குறிப்பு உண்டு. உதாரணத்திற்கு கார்த்திகை நட்சத்திரம் அது அக்னியினோடு நெருங்கிய தொடர்புடைய நட்சத்திரமாக பார்க்கிறோம். அக்னி வழிபாட்டில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் உண்டு. இன்றும் கூட அக்னி லிங்கமாக இறைவன் காட்சி தரக்கூடிய கார்த்திகை தீபத் திருநாள் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. அக்னி வடிவமாகவே சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய கந்தக் கடவுளை கிருத்திகை நட்சத்திரத்தில் உதித்தவராகவே கருதி விரதம் முதலியவைகளை மேற்கொள்ளுகிறோம். அந்த விதத்தில் சில நட்சத்திரங்களுக்கு அக்னியினுடைய சம்பந்தம் இருப்பதை ஜோதிட நூல்கள் கூற கேட்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அக்னி நட்சத்திரம் என்பது எதை குறித்து வருகிறது? தமிழ் மாதக்கணக்கின்படி சித்திரை மாதத்தினுடைய நிறைவான 7 நாட்கள் 23 அல்லது 4ஆம் தேதியிலிருந்து தொடங்கி 30-31ஆம் தேதி வரையிலும் வரக்கூடிய 7 நாட்களும், வைகாசி மாதம் முதல் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரையில் ஒரு 14 நாட்களும், இப்படி ஒட்டுமொத்தமாக சித்திரையும் வைகாசியும் சந்திக்கக்கூடிய காலத்தில் 7ம் ஒரு 14மாய் 21 நாட்கள் இந்த அக்னி நட்சத்திர காலமாக குறிப்பிடப்படும். அந்த அக்னி நட்சத்திர காலத்திலும் கூட முதல் 7 நாட்கள் மிதமாகவும், இறுதியாக வரக்கூடிய 7 நாட்களும் சற்று குறைந்த அளவிலுமாய், நடுவில் இருக்கக்கூடிய 7 நாட்கள்
கடுங்கோடையாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டு இதே வழக்கம் நம்மிடையே பழக்கத்திலும் கொண்டு வரப்பட்டு பன்னெடுங்காலமாக இதை நாம் ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய காலமாக, குறிப்பாக பிரயாணம் செய்வது அல்லது சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வது முதலியவற்றை தவிர்க்கக்கூடிய காலமாக கருதுகிறார்கள். கல்யாணம் முதலிய சுப நிகழ்ச்சிகளை அக்னி நட்சத்திர காலத்திலே நடத்தாததற்கு ஒரு காரணம் அது ஏதோ அமங்கலமான காரணம் என்பதையும் கடந்து மக்கள் அந்த காலத்திலே ஒரு கல்யாணத்திற்கு வந்து செல்லுவதென்றால் பல நாட்கள் ஊர்களிலிருந்து புறப்பட்டு இந்த திருமணம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய சௌகரியங்களில் தானும் ஈடுபட்டு இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் கடும் கோடை காலத்தில் யாத்திரை முதலியவைகளை செய்வது கடினமாக போகும். அதனால் திருமணம் முதலிய சடங்குகளை அந்த காலகட்டத்திலே தவிர்த்து வந்தார்கள். மற்றபடிக்கு அது ஏதோ தீட்டுடைய காலம் என்றோ குறையுடைய காலம் என்றோ நாம் கருதுவதில்லை. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பல ஆலயங்களிலும் இதற்காக வென்றி தனியே சங்கல்பம் செய்து 21 நாட்கள் இறைவனுக்கு விசேஷமான திரவியங்களால் அபிஷேகம் முதலியவைகள் செய்து சந்தன காப்பிட்டு பால் முதலிய குளிர்ச்சி தரக்கூடியவற்றை நைவேத்தியம் செய்து அக்னி நட்சத்திரத்தினுடைய நிவர்த்தி காலத்தில் மகாபிஷேகம் முதலியவைகள் செய்வதும் வழக்கமாக இருந்து வர பார்க்கிறோம். அப்படி இந்த 21 நாட்களை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்? புராண கதைகளுக்கு நம்மிடம் பஞ்சமே இல்லை. அந்த நிலையில் இந்த அக்னி நட்சத்திர கணக்கிற்கும் கூட தொடர்புடையதாக அழகான ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது. பாகவத காலத்திலே அர்ஜுனனும் கண்ணனும் யமுனை நதிக்கரையில் காண்டீபவனம் என்று அழைக்கப்படும் ஒரு வனத்தின் அருகே யமுனையிலே நீராடி வந்தார்கள். அந்த வனத்தினுடைய சிறப்பே அது அடர்ந்த வனமாக இருக்கும். ஆனால் அதில் உலகில் வேறெங்கும் கிடைக்காத அரிய வகை மூலிகைகளெல்லாம் நிரம்பி இருக்கும். அங்கே உள்ளே சென்று நல்ல ஆயுர்வேத நிபுணர்களை கொண்டு மூலிகைகளை, சித்த வைத்திய நிபுணர்களை கொண்டு தகுதியான மூலிகைகளை தேர்ந்தெடுத்தால் அரிய பல மருந்துகள் செய்யப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் அடர்ந்த வனமானபடியாலே அதற்குள்ளே செல்வதற்கு தயங்கி நின்றார்கள். அதனால் என்ன? காற்று அந்த வனத்தின் உள்ளே புகுந்து அந்த மூலிகைகளோடு அதனுடைய ரசத்தையும் சுமந்து வந்து காற்று மருந்து சேர்க்கப்பட்ட காற்றாக சுத்தம் செய்யப்பட்ட நிலையில் வெளிவரும்போது அதை சுவாசித்தாலும் கூட நமக்கு இருக்கக்கூடிய உடல் நோய்கள் தீர்ந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை. அதற்காக வேண்டியே யமுனை நதியினுடைய காண்டீபவனம் இருக்கும் கரையில் போய் நீராடுவதை மக்கள் பலகாலமாக வழக்கத்தில் வைத்து வந்தார்கள். அந்த விதத்தில் ஒரு நாள் கண்ணனும் அர்ஜுனனும் அந்த நதிக்கரைக்கு சென்று அங்கே நீராடி முடித்து அனுஷ்டானங்கள் முதலியவற்றை செய்து கொண்டு கரையேறினார்கள். அப்போது அங்கே உடல் நலிந்து போய் வயோதிகராக ஒரு அந்தணர் நடந்து வந்தார். மிகவும் வேறுபட்ட கோலத்தில் வயிற்றிலே மந்தம் ஏற்பட்டு அதை பிடித்து கொண்டு வலி பொறுக்க முடியாதபடிக்கு அங்கே வருந்திய நிலையிலே வாட்டமடைந்த முகத்தோடு வந்து நின்றார். அவரை பார்த்ததும் அர்ஜுனன், இவர் மனித பிறவி போலே இல்லை, இவருடைய உடம்பிலும் அங்க அசைவிலும் ஏதோ ஒரு மாற்றம் தெரிகிறது, சாமான்யமாக நாம் அறிந்த மனிதர்களாக இவர் இல்லையே என்று கூற உடனடியாக மாயக்கண்ணன் அங்கே இருக்கக்கூடியவர், எதிரே வந்து நின்றவர் சாட்சாத்தாக அக்னி பகவான் தான் என்பதை அறிந்து கொண்டார். அக்னி கடவுள் வேத காலத்திலிருந்து வழிபாட்டிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தெய்வ வடிவம். நெருப்பு அதுதான் எல்லா உயிர்களுக்கும் சக்திக்கான ஆதாரமாக அறியப்படுவது. அந்த நெருப்பிற்கு உரிய தெய்வமாக அக்னி கடவுள் வணங்கப்படுகிறார். அக்னி பகவான் அன்றைய தினம் சோர்வடைந்த நிலையில் நலிவுற்று கண்ணன் முன்பாக வந்து நின்றவர். அதை பார்த்த கண்ணனும், நீங்கள் அக்னி தேவன்தானே என்று கூற அக்னி பகவான் தன்னுடைய சுய வடிவத்தை எடுத்து நின்று, கண்ணா, எல்லாவற்றையும் அறிந்த உன் முன்பாக நான் இப்படி ஏன் வேடத்தில் வந்தேன் தெரியுமா? என்னுடைய உடம்பு நோவுற்று நலிவுற்று எனக்கு இருந்த அந்த தேஜஸ் முதலிய குணங்களெல்லாம் நலிந்து போய்விட்டன என்று கூறி வருந்தி நின்றார். எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை சக்தியை தரக்கூடிய அக்னி தேவனே, நாங்கள் உண்ணும் உணவையெல்லாம் உன்னிடம் ஹவிஸாக கொடுக்கிறோம், அதை கொண்டு சக்தியை எங்களுக்கு நீ மீண்டும் தருகிறாய், உன்னாலன்றோ உலக உயிர்களெல்லாம் புத்துணர்ச்சி அடைகின்றன, அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இப்படி உடல் நலிந்து போயிருக்க காரணம் என்னவோ என்று கேட்க அக்னி பகவான் ஒரு புராண கதையை அந்த இடத்தில் சொல்லுகிறார். பல காலங்களுக்கு முன்பாக துர்வாச மகரிஷி எங்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு பெரிய யாகம் நடத்த இருந்தார். அந்த யாகமும் கூட ஸ்வதேசி என்று அழைக்கப்படும் ஒரு அரசனுக்காக வேண்டி நடக்க இருந்தது. அந்த யாகத்தில் துர்வாசருடைய அழைப்பு என்பதால் நாங்கள் எல்லோரும் சென்று கலந்து கொண்டோம். அந்த அரசனோ பெரிய அளவிலே யாகத்திற்கு கொடுப்பதற்கு ஹவிசு முதலியவற்றை ஏற்பாடு செய்திருந்தான். அதற்கு நல்ல நிலையான நெய்
அதிக அளவிலே பயன்படுத்தப்பட்டது. அந்த நெய்யை துர்வாசர் எல்லா திரவியங்களையும் தோய்த்து அந்த அக்னியிலே இட அதையெல்லாம் நான் வாரி உண்டேன். அத்தனை தூரத்திற்கு அவர் கொடுத்த எல்லா நெய்யையும் உண்டதால் என் வயறு மந்தமடைந்து விட்டது. மிகவும் கடினமான ஒரு நிலையிலே இப்படி ஆகிவிட்டது என் நிலைமை என்று கூறி வருந்தினார். காண்டீபவனத்திலே இருக்கக்கூடிய மூலிகைகளை சேகரித்து அதை உண்டு வந்தால் சில காலத்தில் என் நோவெல்லாம் தீர்ந்துவிடும் என்று பிருகஸ்பதியான குரு அவர் கூற அந்த காண்டீபவனத்தை வந்து அடைந்திருக்கிறேன். ஆனால் காண்டீபவனத்திற்குள் நான் நுழைந்தால் இந்திரன் மழை பெய்து என்னுடைய நோவு இப்படியே இருக்கும்படியாக செய்கிறார். என்ன இருந்தாலும் எனக்கு தரும் முக்கியத்துவத்தை பார்த்து இந்திரன் கோபம் கொண்டிருக்கிறார். அதனால் மழையை பெய்யாமல் தடுத்து இந்திரனை கட்டிவித்து நான் உள்ளே சென்று மூலிகைகளை தேடி அருந்தி அதன் மூலமாக நோவு தீர்க்கும்படியாக நீதான் உதவ வேண்டும் என்று கேட்டார். கண்ணனும் அர்ஜுனனும் அப்படியே ஆகட்டும், இந்திரன் செலுத்தக்கூடிய மேகங்களை சிறைபிடிக்கும் விதமான அஸ்திரங்களை நீங்கள் எங்களுக்கு தாருங்கள், உங்களுக்காக வேண்டி நாங்கள் இங்கே வாயிலிலே காவலாக நிற்கிறோம் என்று கூற அக்னி தேவனும் தன்னுடைய தெய்வீகத்தன்மைக்கு தகுதியாய் இந்திரன் விடக்கூடிய மேகங்களை சிறைபிடிக்க உதவியான அஸ்திரங்களை அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் வழங்கினார். அதன்படி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த நிறைவான 7 நாட்கள் தொடங்கி வைகாசி மாதத்தின் முதல் 14 நாள் 21 நாட்கள் காண்டீபவனத்திற்குள் புகுந்த அக்னி தேவன் அங்கே இருந்த மூலிகைகளை எல்லாம் தேடி தேடி உண்டு தன் பிணி தீர்த்தார். அக்னி காண்டீபவனத்திற்குள் நுழைந்ததை அறிந்து இந்திரன் உடனடியாக மழை மேகங்களை அங்கே சேர்ப்பிக்க அந்த மழை பெய்யத் தொடங்கிய நிலையிலேயே அர்ஜுனனும் கண்ணனும் தங்களிடம் இருந்த விசேஷ அஸ்திரத்தினாலே மழை பெய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்தினார்கள். வேறு வழியில்லாமல் இந்திரன் 21 நாட்கள் மழை பெய்ய முடியாதபடிக்கு சிறைப்பட்டார். அந்த 21 நாட்களும் அக்னி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உற்ற நோவு தீர தீர அக்னியினுடைய வெப்பம் மறுபடியும் தோன்றத் தொடங்கியது. அந்த வெப்பத்தின் தாக்கம்தான் இந்த 21 நாட்களிலும் பூமி பந்தெங்கும் வீசுகின்றன என்பன போன்ற ஒரு புராணக் கதை இங்கே சொல்லப்படுகிறது. பாகவதத்தில் இந்த கதையை பற்றிய நேரடி குறிப்பு இல்லாமல் போனாலும் ராமாயணம், கண்ணனுடைய புராணம் முதலியவைகளுக்கெல்லாம் நிறைய கிளைக்கதைகள் உண்டு. அந்த விதத்தில் நம்பிக்கை சார்ந்த ஒரு கிளைக்கதையாக இதை பார்க்கிறோம். அதனால்தான் அந்த 21 நாட்களும் நல்ல நீராகாரம் உண்பது, பானகம், நீர்மோர் முதலியவற்றை பருகுவதும், நல்ல உணவு பழக்கத்தை வைத்துக்கொண்டு நிறைய நீர் பருகுவதும் நமக்கு உடலுக்கு நன்மையை தரும் என்று கூறப்படுகிறது. இயற்கையும் கூட இதே காலகட்டத்தில்தான் நம் உடம்பிற்கு அந்த வெப்பத்திற்கு ஏற்றாற் போல உணவு வகைகளை நமக்காக விளைவித்து கொடுக்கிறது. புராணம் சார்ந்த நம்பிக்கையாக இருந்தாலும் இதன் உள்ளே ஆயுர்வேதம் முதலிய கலைகளில் சொல்லப்படும் வெப்ப காலத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான விடையும் பொருந்தி இருக்க பார்க்கிறோம். அக்னி நட்சத்திர காலமாகிற அந்த 21 நாட்களும் நாம் இல்லங்களிலும் கூட வழிபடும் இறைவனுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதானவற்றை நைவேத்தியம் செய்தும் அபிஷேகம் செய்தும் அதை பிரசாதமாக பெற்று உண்டு வருவதும் நமக்கு நன்மை பயக்கும் என்பதும், இந்த காலத்திலே புராண முதலியவைகளை படிப்பதற்கு வீட்டிலிருந்து கொண்டு அதை பாராயணம் செய்வது முதலியவைகளால் வெளியே அதிகம் செல்லாமல் தடுப்பதற்கான காரணமாகவும் காலமாகவும் இது அமையும் என்பன போன்ற பழக்க வழக்கங்களும் நம்மிடையே நிலவி வர பார்க்கிறோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.